ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாரீ ப்ளீட்டிங். ஃபஸ்ட்டு நம்மளோட பல்லு ப்ளீட்டை அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்மளோட பல்லு ப்ளீட்டில் ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து நம்மளோட பாடியோட வித்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு, மீதி இருக்க ப்ளீட்லாம் வந்து என்ன சின்னதாக வேணும்னா சின்னதாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சின்னதாக அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லை ரொம்ப வந்து நிறைய ப்ளீட்ஸ் வேணாம், கம்மி ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 ஃபிங்கர்ஸ் வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது நல்லா ஈக்குவலாக கிடைக்கும் அந்த பல்லு ப்ளீட்ஸ் உங்களுக்கு. பாதி செக்ஷனாக எடுத்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிவிட்டு ஒரு செட் ஆஃப் பார்ட்ஸை வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த 4 ஃபிங்கர்ஸ் மூலிமா நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது பின் பண்ணிவிட்டு திரும்பியும் அயர்ன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஃபுல் பல்லுவும் நீங்கள் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறமா வந்து நம்மளோட பாடி ப்ளீட் வந்து நம்ம பல்லு ப்ளீட் எடுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கேற்ற மாதிரி தான் பாடி ப்ளீட்டும் அரேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு கரெக்டாக. அதுக்கு எவ்வளோ சைஸ் நம்மளோட பாடியோட வித்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஒரு அயர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணதை கொஞ்சம் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் வந்து மீதி இருக்க பாடி ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராடாகவே அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட பாடி ஷேப் வந்து நம்ம மேலே போடும்போது அழகாக கிடைக்கும். நம்ம பல்லு ப்ளீட் மேலே போட்டோம்னா இது நம்ம அழகாக பண்ணியிருந்தோன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இது கிடைக்கும். நல்லா ஈக்குவலாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நல்லா அந்த சாரீ வந்து நல்லா மடங்குற அளவுக்கு நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. ப்ளீட்ஸ் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும், அப்போ தான் அழகாக இருக்கும். தென் வந்து கீழே இருக்க ப்ளீட்ஸ்லாம் வந்து சும்மா ரஃப்பாக நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஈவனாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தள்ளி வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா அது பார்க்கவே அழகாக இருக்கும். ஒரு சைடு வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு டேபிள் மேலே வச்சு கிளிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூக்கி பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட் எடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு அழகாக எடுத்து காமிக்கும். ஒரு ப்ளீட்டையும் வந்து க்ளீனாக நம்மளுக்கு காமிக்கும். நெக்ஸ்ட் நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. தள்ளி வச்சு அரேஞ்ச் பண்ணும்போது அது அழகாக வந்து நம்ம கீழே போடும்போது நல்லா அழகாக இருக்கும், ஃபால் ஆகும். நிறைய ப்ளீட் எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது பார்க்கவே அழகாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி அயர்ன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷேப் அழகாக வரும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பல்லு ப்ளீட் கீழே இருக்க ப்ளீட் வந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப அழகாக ஈஸியாகவும் எடுக்கலாம். ஃபஸ்ட் ப்ளீட்டு மெயினாக வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி தள்ளி நீங்கள் அந்த ப்ளீட் வைக்கும்போது அது அழகாக ஃபால் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபோல்டிங்கான மெத்தடு. ஃபஸ்ட்டு வந்து உங்களோட உள் சுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மேலே இருக்க மாதிரியும் இந்த பல்லு ப்ளீட் மேலே பல்லு ப்ளீட் வந்து கீழே இருக்க மாதிரியும் போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்க பல்லு ப்ளீட்டை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே போட்டுட்டு இந்த மாதிரி அந்த முந்தானியை வந்து நல்லா சுற்றி உங்களுக்கு பின் பண்ணணுன்னா பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி நல்லா நீட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது அழகாக செட் ஆகிடும். ஃபைனல் லுக் வந்து இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.